மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து சென்ற அடுத்த நாளே தேர்தல் களம் பரபரப்பாகி இருக்கிறது. திமுக அரசு மீது 4 லட்சம் கோடி ஊழல் என்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த பட்டியலை ஆளுநர் RN ரவியிடம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை அமையவில்லை. அமித்ஷாவின் தமிழக பயணத்தின் போது கூட்டணி தொடர்பாக சொல்லிக் கொள்ளும் வகையில் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கவில்லை. இதனால் கூட்டணி விவகாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்று பேசப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை அமித்ஷாவின் தமிழ்நாட்டு பயணம் கூட்டணி தொடர்பாக இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த முறை அமித்ஷாவின் தமிழ்நாட்டு பயணம் திமுகவினருக்கு வைக்கப்பட்டிருக்கும் குறியா என்ற கோணத்தில் பார்க்க தோன்றியிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாஜக நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டையே பிரதானமாக முன்வைத்தார். मुख्यमंत्री जी कहते हैं कि अमित शाह डीएमके को नहीं हरा सकते। स्टालिन साहब आप सही कहते हो, मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை 2 முறை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய அரசியல் விவகாரம் குறித்து மிக தீவிரமாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆளுநரை சந்தித்து திமுக மீது ஊழல் புகார் பட்டியலை அளித்திருப்பதாக பார்க்க தோன்றுகிறது. திமுக அரசு மீது 4 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதற்கான ஆதாரங்களை அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பட்டியலில் முதலாவதாக இருப்பது அமைச்சர் KA நேருதான். நகராட்சி துறையில் அதிகபட்சமாக 64,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். டாஸ்மாகில் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அமைச்சர் நேரு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு பிரதானமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறதாக தோன்றுகிறது. ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கின்றது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். தேர்தல் நேரத்தில் திமுகவினர் சிறையில் இருப்பார்கள் என்று கூறி வந்தார் எடப்பாடி கே பழனிசாமி. அதேபோல் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக திமுகவை சேர்ந்த 17 பேர் மீதான பட்டியல் ரெடியாக இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சொல்லி வந்தார். இந்த நிலையில் ஊழல் பட்டியல் புகார் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதால் சுவாரஸ்யமான பல்வேறு சம்பவங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.